ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 50 வயதில் இருப்பவங்கள முதுமையின் இளமை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் முதுமையின் வாயிலில் இருக்கின்றார்கள். இந்த 50 வயதுல உள்ள சிலர் அவர்களது துணையை இழந்தவர்களாக இருப்பாங்க. இந்த 50 வயதில் துணையை இழந்தவர்கள் மறுமணம் செய்து கொள்வது சாத்தியமா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். மறுமணம் செய்து கொள்வது சாத்தியமான்னு தான் பார்க்க போறோம். மறுமணம் செய்து கொள்வது தேவையா அப்படின்ற கேள்விக்கே இங்கே இடமில்லை. இந்த டாபிக்கை பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னா, சில வாரங்களுக்கு முன்னால டாக்டர் வித்யாஹரி ஒரு வீடியோ நம்ம பூங்காற்று யூடியூப் சேனல்ல பேசியிருந்தாங்க. அதுல என்ன அப்படின்னா, முதியவர்கள் தனக்கென்று ஒரு துணையை தேடிக்கொள்ளலாம், தேடிக்கொள்வது நல்லது அப்படின்னு அவங்க பேசியிருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு நமக்கு வந்த ஃபீட்பேக், கால்ஸ், கமெண்ட்ஸ் இது ஒரு காரணம். அடுத்ததாக சில வாரங்களுக்கு முன்னால் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல என்ன அப்படின்னா, முதியவர்கள் நலமாய் வாழ வேண்டும் அப்படின்னா அவர்களுக்கு 2 விதமான நண்பர்கள் இருக்கணும் அப்படின்னு பேசியிருந்தேன். ஒன்று ஒரு ஆத்மார்த்தமான நண்பர், இன்னொன்று நண்பராக ஒரு டாக்டர். அந்த வீடியோவை பார்த்துட்டும் நிறைய பேர் பண்ண கமெண்ட்ஸ் அண்ட் கால்ஸ் இந்த மறுமணம் சம்பந்தப்பட்டதாகவே இருந்தது. ஸோ இந்த 2 வீடியோக்களுக்கும் வந்த கமெண்ட்ஸ், அந்த பின்னூட்டங்கள், அதை கூர்ந்து பார்த்தோம்னா 2-3 விஷயங்கள் நமக்கு புலப்பட்டது. பெரும்பாலும் ஆண்கள் ஃபோன் பண்ணி பேசினாங்க. பெண்கள் கால்லாம் பண்ணல. ஆனா கமெண்ட்ஸ் கொஞ்சம் மெலிதாக அவர்களது எண்ணங்களை வெளிப்படுத்தும் விதமாக நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இரு பாலினருக்கும் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசை உள்ளூர இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிந்தது. ஆசை இருக்கு, ஆனா அதற்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு அவங்க ரொம்பவும் தயங்குறாங்க. அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் துணை இழந்தவர்களுக்கு குழந்தைகள் இருக்கும் இல்லைங்களா? அந்த குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒத்துக்குவாங்களோ அப்படிங்கிற தயக்கம். அந்த தயக்கத்திலேயே நிறைய பேர் அவங்களோட எண்ணங்களை குழி தோண்டி புதைத்து விடுகிறார்கள் என்ற மாதிரி தோணுது. அடுத்ததாக உறவினர்கள், அவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஒத்துக்குவாங்களா அல்லது கேலி கிண்டல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு தயக்கம். இன்னொரு சாராருக்கு ஒரு கடந்த கால கசப்பான அனுபவங்கள் இருக்கும். இதற்கு முந்தைய அவர்களது திருமணம் நல்ல முறையில போகாம இருந்திருக்கலாம். அதனாலையும் அவங்க தயங்கி நிற்கிறாங்க. கடந்த கால திருமணத்தின் நினைவுகள், அவங்கள விட்டு பிரிந்து சென்றார் அல்லவா அந்த துணை, அவங்களை பற்றிய நீங்கா நினைவுகள் மனதில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்துல இன்னொருத்தருக்கு இடம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு விதமான தயக்கம் இருக்கு. அடுத்ததாக எல்லோருக்குமே நண்பர்கள் இருப்பாங்க. ஆண்கள் அப்படின்னா ஆண் நண்பர்கள் இருப்பாங்க, பெண்கள் அப்படின்னா பெண் நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா அதுல ஒரு எல்லை கோடு இருக்கும். அதை தாண்டி அவங்க கிட்ட ரொம்பவும் அந்யோன்யமாக நம்ம பழக முடியாது. எவ்வளவுதான் நம்ம அடிக்கடி நம்ம சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. சட்ட ரீதியாக கூட நண்பர்களை நம்ம நாமினியாக நியமிக்க முடியாது. அப்படி ஒருவேளை நம்ம நாமினியா நிக்கணும் அப்படின்னா அதுக்கு பலவிதமான சிக்கலான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதை தாண்டி தான் நம்ம நமது நண்பர்களை நாமினியாக வைக்க முடியும். ஸோ நண்பர்களை ஒரு எல்லைக்கு அப்பால் நம்ம நெருங்க விட முடியாது. எதிர்பாலினரின் நட்பு நமக்கு நிச்சயமாக தேவை. அதுதான் இயற்கையின் நியதியும் கூட. இது எல்லாத்துக்கும் மேல நமக்குன்னு ஒரு கம்பானியன்ஷிப் வேணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கூட உள்ளூர இருந்துகிட்டே இருக்கும். ஏன், அது ஒரு தொடு உணர்வு சம்பந்தமாக இருக்கலாம், பாலியல் ரீதியான தேவைகளாக கூட இருக்கலாம். அதுவும் இயற்கையான ஒரு உணர்வே. திருமணம் செய்து கொள்ளாமல் ஆண்கள் பெண்கள் நண்பர்களாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஒரு கமிட்மெண்ட், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. அது எப்போ வேணாலும் பிரேக் ஆயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால திருமணம்னு செஞ்சுக்காம வெறுமனே நண்பர்களாக இருப்பது இந்த சூழ்நிலையில் சாத்தியமாக இருக்காது. எல்லாத்துக்கும் மேல வயதின் காரணமாக இவ்வளவு வயசாயிருச்சு, நம்மளே முதுமையின் வாயில்ல வந்துட்டோம். இதுக்கு அப்புறம் இன்னும் ஒருத்தரை நமது வாழ்க்கையில நாம அனுமதித்து அட்ஜஸ்ட் செய்து வாழ முடியுமா அப்படிங்கிற தயக்கம் தான் எல்லாத்துக்கும் மேல பெருசா இருக்கும். இந்த எல்லா காரணங்களும் ஒண்ணு சேர்ந்து மறுமணம் பற்றி அவங்கள யோசிக்க விடாம பண்ணுது. இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு மூலையில அந்த மறுமணம் பற்றிய எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டு தான் இருக்கு. இப்பவும் 50 வயது அல்லது கொஞ்சம் வயசு ஆனதுக்கு அப்புறம் மறுமணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அது கொஞ்சம் வேற ஜானர்ல நடந்துகிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா, மிகவும் செல்வந்தர்கள், பிரபலமானவர்கள், அவங்க என்ன வயசானாலும் அவங்க மறுமணம், திருமணம் போன்ற விஷயங்களை ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா, மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள முதிர் கன்னிகளை வயதான துணை இழந்த ஆண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அடுத்ததாக துணையை இழந்த ஆண்கள் பெண்கள் அவங்க இருவருக்கும் குழந்தைகள் இல்லை அப்படின்னா திருமணங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அது ரொம்ப ஈஸியா சிம்பிளா முடிஞ்சிருது. நம்ம ஏற்கனவே பேசின அந்த பிரச்சனைகள் இவங்க 2 பேர்த்துக்கும் இல்லை, திருமணங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. முன்பெல்லாம் பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு அக்காவை அவங்க திருமணம் செய்திருப்பார்கள்,
அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த தங்கையை திருமணம் செய்து கொள்ளும் முறையெல்லாம் பழைய காலத்துல இருந்துட்டு இருந்தது. இப்போ அது இல்லை. அதனால மறுமணங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட செக்மெண்ட்ல மிகவும் குறைவான எண்ணிக்கையில் தான் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு நாம் மறுமணங்களை பற்றி ஏன் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு சூழல் வெகுவாக மாறிட்டு இருக்கு இல்லைங்களா? நிறைய பேர் அப்ளூயன்ஸ் வந்துருச்சு, நிறைய பிள்ளைகள் விட்டு விலகி போயிடுறாங்க, நிறைய இந்த துர்மரணங்கள், இளம் வயதிலே மரணங்கள் ஏற்பட்டு தனித்து விடப்படுவதும் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? 30 வயசுலேயே இறந்து போயிட்டாரு, 40 வயசுலேயே இறந்துட்டாரு. இந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு. அதனால அந்த சிங்கிள் பேரண்ட்ஸ் அப்படின்றவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிருச்சு. இன்றைய சூழலில் 50 வயதுக்கு முன்னும் பின்னும் உள்ளவர்கள் துணையை இழந்தவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க மறுமணம் செய்து கொள்வதை பற்றி தீவிரமாக சிந்திக்கலாம். அப்படி அவங்க சிந்திக்கும் போது அவங்க கவனத்தில் கொள்ள வேண்டியவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவசரப்பட்டு நமக்கு ஒரு மறுமணம் தேவை, நமக்கு ஒரு துணை தேவை அப்படின்றத மட்டுமே கருத்தில் கொள்ளாமல், நம்முடைய தேவை என்ன, நமது சூழ்நிலை என்ன அப்படின்றதெல்லாம் அலசி ஆராய்ந்து நல்ல டைம் எடுத்து, ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க தனியாவே இருந்துட்டீங்க, குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களை வளர்த்து வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இப்படி ஒரு டிசிஷனை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இதற்கப்புறம் நீங்க அவசரப்பட வேண்டாம். நன்றாக மெதுவாக அந்த எண்ணத்தை அப்படியே வளர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல துணை உங்கள் கண்முன் தோன்றும். அவங்கள நன்றாக பகுத்தாய்ந்து பார்த்து உங்களுக்கு ஏற்புடையவராக இருந்தால் மட்டுமே அடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் செல்லலாம். நீங்க யாராவது ஒருத்தங்களை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க, அவங்களுடைய உறவினர்கள், அவங்க வேலை என்ன, பொருளாதாரம் எப்படி, உடல் நலம் எப்படி அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நீங்க தரோவா தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல் முறையாக திருமணம் செய்யும் போது பெரும்பாலும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி, இல்ல காதல் திருமணமா இருந்தாலும் எல்லாமே மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா அது இளமை காலம். பட் இப்ப நீங்க முதுமையின் வாயிலில் வந்துட்டீங்க. இது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். இப்ப நீங்க புதுசா சம்பாதித்து கொள்ள முடியாது. உடல்நிலை உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா இதுக்கப்புறம் அதை முழுசாக சரி செய்ய முடியாது. அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் தரோவா பார்த்து பேக்ரவுண்ட் செக் பண்ணி அதுக்கு அப்புறம் உங்களுக்கான இணையை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அடுத்ததாக மென்டல் கம்பேட்டிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 இணையர்களும் நல்ல புரிதலுடன் நல்ல மெச்சூரிட்டியானவர்களாக இருப்பது மிகவும் நலம். ஏன்னா இந்த வயதுக்கு அப்புறம் மறுமணம் அப்படிங்கிறது ஒரு சாதா விளையாட்டு அல்ல. ஸோ அந்த மெச்சூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக ஏற்கனவே இருந்த மிக முக்கியமான தடை கற்களான பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள். பிள்ளைகள் அவங்க உங்களோட மறுமணத்தை சம்மதிக்கிறார்கள் அப்படிங்கன்னா அதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் எதுவுமே இருக்க முடியாது. அடுத்ததாக உறவினர்கள். ஒருவேளை நமக்கு பிற்காலத்தில் உதவி தேவைப்பட்டால் அவர்களும் வருவார்கள். ஸோ பிள்ளைகள் மற்றும் உறவினர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம். 50 வயது அப்படிங்கும் போது உங்ககிட்ட சில சொத்துக்கள் இருக்கலாம், பணம் இருக்கலாம். ஸோ அதை பத்தின தெளிவான திட்டமிடல், வரையறை இருக்கணும். இந்த இடத்துல தான் நிறைய சமயங்கள்ல ஏமாற்றங்கள், ஏமாற்றப்படுவது அந்த மாதிரிலாம் நடக்குது. அதனால அதை பத்தி தெளிவா டிஸ்கஸ் செய்து இந்த பணத்தை இப்படிதான் நம்ம டீல் செய்ய போறோம், இப்படிதான் அது சேஃபா இருக்கும் அப்படின்னு ஒரு தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். இத்தனை கட்டங்களை தாண்டி மறுமணம் செய்து கொள்வதில் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்காக ஒரு ஆத்மார்த்தமான நட்பு, நல்லது கெட்டதுல இதுக்கப்புறம் உங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு சக மனிதன். அடுத்ததாக எல்லோரும் இந்த வயசுல நம்ம பார்த்து பயப்படுற அந்த தனிமையை போக்குவதற்கு உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை ரசித்து வாழ ஒரு வாய்ப்பு. ஆகவே ஃப்ரெண்ட்ஸ், 50க்கு பின் மறுமணம் சாத்தியமே. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நீங்க அவசரமா அதுக்குள்ள குதிக்க கூடாது. கவனமாகவும் எச்சரிக்கை உணர்வுடனும் இதை நீங்கள் அணுக வேண்டும். 50 வயதை கடந்த மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பூங்காற்று யூடியூப் சேனலின் அன்பு வாழ்த்துக்கள். 50 வயதுக்கு பின் மறுமணம் பற்றிய உங்களது எண்ணங்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தொடர்ந்து தாருங்கள். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.